அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நாளைய தினம் 1/1/2026 புத்தாண்டு பிறக்கப் போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைவதற்கு நிலைவாசலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். புத்தாண்டில் உங்கள் முதல் செலவு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதற்காக இருக்கட்டும். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு, தீய பழக்கங்கள், தீய செய்வினை பாதிப்புகளிலிருந்து விடுபட, உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க, பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்பிக்கையோடு பரிகாரங்களை செய்ய, நிச்சயமாக நல்லது நடக்கும். நிலைவாசல் என்பது குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய இடம். வருடத்தின் முதல் நாள் நாம நிலைவாசலை சுத்தபத்தமா வச்சுக்கணும். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. அதை போல மார்கழி மாதத்தில் நிலைவாசலில் காலை பிரம்முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் செல்வ செழிப்பு உண்டாகும். தவறாம வருடத்தின் முதல் நாள் நிலைவாசல்ல தீபம் ஏத்துங்க. மாவிளை தோரணம் கட்டி அழகாக உருளி பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு நிலைவாசல்ல சுத்தமா வச்சுக்கோங்க. சரி, நிலைவாசல்ல நீங்க பரிகாரத்திற்கு கட்ட தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குபேரனுக்குரிய வஸ்திரமாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் தான். பச்சை நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த துணியில முதல்ல ஒரே ஒரு கொட்டை பாக்கு, அது முழுசா இருந்தாலும் சரி, இல்லை பாதியா உடைச்ச பாக்கா இருந்தாலும் சரி, கொட்டை பாக்கு தான் வைக்கணும். ஒரு கொட்டை பாக்கு வச்சுட்டு அதன் பிறகு சிறிதளவு வெட்டி வேர், நறுமணம் மிகுந்த இந்த வெட்டிவேர் வாசல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால சிறிதளவு வெட்டி வேரை அந்த கொட்டைப்பாக்குக்கு மேலே வைங்க. அதற்கடுத்தது ஒரு முழு ஜாதிக்காயை வைக்கணும். அதன் பிறகு ஒரு துண்டு வசம்பு. இந்த வருடம் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய கிழமையில ஆரம்பமாகுது. ஒரே ஒரு துண்டு மஞ்சள் வச்சு 2-3 துண்டுகள் பச்சை கருப்பூரத்தை வச்சு நல்லா டைட்டா ஒரு சின்ன மூட்டையா கட்டி நிலைவாசலுடைய வலதுபுறம், நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்டு, நீங்க வலதுபுறம்னு சொல்றீங்க, உள்ள இருந்து வலதுபுறமா, நான் வெளியில நின்றுட்டு வலதுபுறமானு. நீங்க வீட்டை பார்க்க வெளியில போய் நின்னுக்கோங்க. நீங்க வீட்டை வெளியில நின்று பார்க்கும்போது உங்களுடைய வலது கைப்புறம் எந்த பகுதியில் வருகிறதோ அந்த பகுதியில தான் நீங்க இந்த மூட்டையை கட்டணும். இந்த மூட்டையை நீங்க இந்த மாத முடிவில் எடுத்து எரிச்சிடலாம், அல்லது பொடி பண்ணி நீங்க சாம்பிராணியோட கலந்து வச்சு வீடு முழுக்க சாம்பிராணி போட பயன்படுத்திக்கலாம். இந்த பொடியை சாம்பிராணி போடுறதுக்கு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.